அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் உருவாகியுள்ள இந்த சுக்கிராதித்ய யோகங்களானது இந்த ஆண்டினுடைய ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த ஜூலை மாதத்தில் ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களானது பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க போகிறது. அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுவும் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சீரான இடைவெளியில் ராசியை மாற்றுவதை தவிர மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்கும். அவ்வாறு உருவாக்கக்கூடிய யோகங்கள் தான் மனித வாழ்க்கையிலும் தாக்கத்தை உண்டாக்கும். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரியன் கடகராசியில் நுழைய இருக்கிறாரு. அதே சமயங்கள் பார்த்தீங்கன்னா அசுரர்களினுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சுக்கிரனும் கடகராசியில் நுழைய உள்ள இவ்விரு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா கடகராசியில் ஒன்றிணைவதனால சுக்கிராதித்ய யோகங்களானது பார்த்தீங்கன்னா உருவாகி உள்ளது. இந்த ஒரு யோகத்தினால சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் பிரகாசிக்க போகிறது. மேலுமே தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. இப்போது இந்த கடகராசியில் உருவாகியுள்ள சுக்கிராதித்ய யோகத்தினால அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினுடைய 11வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுக்கிராதித்ய யோகங்களானது உருவாகியுள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய வருமானங்களானது அதிகரிக்க போகிறதுங்க. புதிய வருமான ஆதாரங்களை பெற வாய்ப்புகளும் உள்ளன. அதே போல வியாபாரங்கள் மற்றும் பங்குச்சந்தையில இருந்து நல்ல ஒரு லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளானது நீங்கி தம்பதிகளிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தைகளிடம் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய தவறை அறிந்து அவற்றை நீங்கள் சரி செய்ய பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யுங்கள். அதே போல காதலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அவசரத்தை தவிர்க்க வேண்டும். அதே போல வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகளானது இப்பொழுது கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விடாமுயற்சியுடன் படித்தால் நிச்சயம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நீங்கள் சரியான உணவை சாப்பிடுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசியினுடைய முதல் வீட்டில் சுக்கிராதித்ய யோகங்களானது உருவாகியுள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்குங்க. புத்திசாலித்தனங்கள் மற்றும் செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மேலுமே நிறைய பணத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும். குடும்ப சூழல் அமைதியாக இருக்குங்க. அனைத்து முக்கியமான வேலைகளுமே நல்லபடியாக முடிவடையும். கூட்டு வேலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே சில காலமாக வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தால் இந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளில் இருந்துமே விடுபடுவீர்கள். உங்களுடைய வணிகம் வேகமாகவே முன்னேறும். வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். இதனால அதிகமான அழுத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். இருப்பினுமே நேர்மறையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடின உழைப்பினுடைய சரியான முடிவுகளை விரைவில் நீங்கள் பெறுவீர்கள். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏதாவது பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வெளியே நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களிடையே ஏற்படாது. இருப்பினுமே பயணத்தின் போது உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா
முழுமையாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளராசி. துளராசியினுடைய 10வது வீட்டில் சுக்கிராத்திய யோகங்களானது உருவாகியுள்ளது. இதனால வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. பணிபுரிபவர்கள் தங்களுடைய வேலையில முழு கவனத்தை செலுத்தினால் நல்ல ஒரு வெற்றியை பெறுவதோடு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றையும் பெற வாய்ப்புகள் உள்ளது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு யோக காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைகள் தேடி வரும். தொழிலதிபராக இருந்தால் நல்ல நிதி ஆதாயங்களானது இப்பொழுது கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நிதிநிலைகள் வலுவாக இருக்குங்க. தடைப்பட்ட வேலைகள் மீண்டுமே பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும். முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க. தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வானது பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வேலை தேடிக்கொண்டு இருந்தால் விரும்பிய வேலையை நீங்கள் பெறலாம். அவசர முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும். மேலுமே விரைவில் வெற்றி பெற எந்த ஒரு குறுக்கு வழியும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பின்பற்றுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வெற்றிக்கான திறவுகோல் கடின உழைப்புக்கு மட்டுமே. எனவே நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். பணியிடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை விடுவை சந்திக்கலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்த வெற்றியை நீங்கள் பெறுவீர். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானங்களானது அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்களை பெற வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அதே போல் வியாபாரங்கள் மற்றும் பங்குச்சந்தையில் இருந்து நல்ல லாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். தம்பதிகளிலேயே அந்யோன்யங்களானது அதிகரிக்குங்க. குழந்தைகளிடம் இருந்து நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் பெறுவீர்கள். ஏற்கனவே முதலீடுகளை செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கும் அதுதாங்க. இந்த கடகராசிக்காரர்களினுடைய முதல் வீட்டில் சுக்கிராத்திய யோகங்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு தன்னம்பிக்கை, புத்திசாலித்தனங்கள் மற்றும் செயல்திறன்களானது அதிகரிக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. திட்டமிட்டபடி வேலைகளும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய நிகழ்வு எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கும். குடும்ப சூழலானது அமைதி மற்றும் நிம்மதியை கொடுக்கும். கூட்டு வேலைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயங்களானது ஏற்படும். இந்த துளராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வேலை மற்றும் வியாபாரங்களில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே பணி செய்வோர் வேலையில் பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்தினால் நல்ல வெற்றியை பெறுவதோடு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றையும் பெற வாய்ப்புகள் உள்ளது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த யோக காலத்தில் நல்ல வேலைகள் தேடி வரும். தொழிலதிபராக இருந்தால் நல்ல நிதி ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே மற்ற ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களானது காணப்படுதுங்க. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களையும் செய்துக்கோங்க. சுக்கிர பகவானினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். சுக்கிர பகவானினுடைய படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து 90 நாட்கள் சிறிதளவு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை வாங்கி வைத்து சுக்கிர காயத்ரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 27 முறை சொல்ல வேண்டும். அதோடு மகாலட்சுமிக்கு உரிய மந்திரம், ஸ்தோத்திரங்கள் ஆகியவற்றை படித்து வர வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டினை முடித்த பிறகு அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு அழிக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை மச்சையை படைத்து வழிபடலாங்க. அதே போல முந்திரி, பாதாம் போன்ற உலர்பருப்பு வகைகளை வைத்து வழிபடலாம். பழங்களில் அன்னாச்சி, திராட்சை, மாதுளை ஆகியவற்றையும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக படைக்கலாம். நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டினை தொடர்ந்து 90 நாட்கள் செய்து வந்தால் நீங்கள் வழிபாட்டினை நிறைவு செய்வதற்குள்ளார உங்களுடைய வீட்டில் தேடி வராமல் இருக்கக்கூடிய பணம் பல வழிகளில் இருந்து தேடி வருங்க. வீடு, வாகனங்கள், நிலம் வாங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட எல்லா வேண்டுதலுமே இருந்தாலும் அந்த கோரிக்கையை சொல்லி சுக்கிரனை வழிபடுவதனால பல மடங்கு யோகங்கள் சேரும். இந்த 3 ராசிக்காரர்களும் செய்யலாங்க. அதாவது கன்னி, கடகம், இந்த துளராசிக்காரர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே போல் மற்ற ராசிக்காரர்களும் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து நீங்கள் நினைத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னும் பொழுது 90 நாட்கள் சுக்கிர பகவானை நினைத்து இந்த காலகட்டத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.